16ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மின்சார வாரியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தியில 121 புதிய துணை மின் நிலையங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 121 சப்ஸ்டேஷன் 10,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்லணும்? இன்னைக்கு எதுவுமே 5 வருஷம் எடுத்துக்கல, வருமானம் வந்துச்சு, ஆனா அந்த பண நிதி எங்க போச்சுன்னு தெரியல, வீண் விரயமாயிருச்சு, பல்வேறு வகைகளில் முறைகேடா போயிருச்சு, தவறுதலா போயிருச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்ப 10,109 கோடிக்கு 121 துணை மின் நிலையங்கள் நடக்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த பத்திரிகை செய்தியிலேயே ஒன்னு சொல்றாங்க, 231 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்ப சொன்னாரு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். அவர் பேச்சுவாக்கில் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, வேணா திரும்ப கூட போட்டு பாருங்க. இந்த 231க்கு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்றைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த 40 நாட்களுக்குள் 231 துணை மின் நிலையங்கள் எங்கெங்கே தேவை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தி அந்த அதிகாரிகள் களத்தில் சென்று எங்கெல்லாம் நமக்கு கூடுதலாக துணை மின் நிலையங்கள் தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதற்கான கருத்துரு தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு அதற்கான நிலங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அந்த நிலங்களை மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்ட மதிப்பீடு தான் இந்த 15,000 கோடியா. இது இந்த 40 நாள்ல நடந்திருக்குமா? இந்த 40 நாள்ல அந்த வேலைகளை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்க முடியுமா? ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், நிலம் எடுக்கப்பட்டு டெண்டருக்கு தயாராக இருந்த துணை மின் நிலையங்கள், இது எல்லாம் கணக்கில் எடுத்து இப்ப 231 துணை மின் நிலையங்கள் நிலம் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்பொழுது அதற்கான புதிய பணிகளை போல முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர் புரிஞ்சுக்கணும். எப்ப நிலம் எடுத்தாங்க, எப்ப அந்த ப்ரொபோசல் வந்துச்சு, எப்ப எஸ்டிமேட் போட்டாங்க, அதனோட காஸ்ட் என்னங்கிறதெல்லாம் எந்தெந்த தேதியில நடந்துச்சு அப்படிங்கறத இன்றைய அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் அதே போல இன்னொன்னு சொன்னாரு, அந்த இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்ங்கிறது யார் டெண்டர் எடுத்தாங்களோ, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட பணிபுரியக்கூடியவங்க.